வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆர்சிபி விசஸ் எம்ஐ மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் சம் பிளேயர்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்கும். ஸோ யார் அந்த பிளேயர்ஸ் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாருக்கும் மேலாமே தெரியும் எம்ஐ ஸ்ட்ராங் ஸ்குவாடு, அதனால் மேக்ஸிமம் அவங்க தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆர்சிபி வந்து யாரெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டா, இப்போ வில் ஜாக்ஸை கொண்டு வரணும், லாக்கி ஃபெர்குசன், டாம் கரன் கொண்டு வரலாம், கொண்டு வராமல் இருக்கலாம். இவங்கள விட்டுருங்க. ஆனால் வில் ஜாக்ஸும் லாக்கி ஃபெர்குசன் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்கள்ட்ட ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரும் ப்ராப்பராக இல்லை. அதனால் இவங்க 2 பேரையும் கொண்டு வரலாம். லாக்கி ஃபெர்குசன் ஒரு செம்ம எக்ஸ்பிரஸ் பேஸும் போடுவார், ஸ்லோயர் ஆர்ம்ஸும் நல்லா யூஸ் பேஸை வந்து வேரியேஷனாக போடுற பவுலரு. இவரை ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டே ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இந்த மேட்சும் இவரை ட்ராப் பண்ணாங்கன்னா இவங்க மஸ்ட்டாக தோற்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும். கிரன் மேக்ஸ்வெலுக்கு பதிலாக யாரையாச்சும் ட்ரை பண்ணிடணும். வில் ஜாக்ஸு அது மாதிரி பிளேயர் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து லெஃப்ட் ஸ்பின்னும் போடுவார், லெக் ஸ்பின்னும் போடுறதுனால அவரையும் நல்ல ஆப்ஷனாக இருப்பார். மேக்ஸ்வெல் வெறும் ஆஃப் ஸ்பின் மட்டும்தான் போடுவார். ஸோ இவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா கேமரா க்ரீனும் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். அவருக்கு பதிலாக டாம் கரன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன் என்னென்னா டாம் கரன் செம்மையாக ஃபார்மில் இருக்கார், அதனால் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணால் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா டெத்தில் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனாக இருப்பார். ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ இதில் வந்து இவங்களாம் ஃபாரினர்ஸ். இதில் வந்து இப்போ இந்தியன் பிளேயர்ஸில் பொறுத்த வரைக்கும் வைசாக் விஜயகுமாரும் மணிபால் வர்மலும் கம்பல்சரி கொண்டு வரணும். ஏன்னா 2 பேரும் செம்ம பிளேயர்ஸ். ஒருத்தர் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர், இன்னொருத்தர் செம்ம ஃபார்மில் இருக்க பேட்டர். இவங்க 2 பேரையும் உட்கார வச்சுட்டு சம்மந்தமே இல்லாத பிளேயர்ஸ்லாம் இறக்குறது அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆர்சிபி ஈசால கப் மாதிரி தான் ஒரு டீ கப்பை வாங்கி கொடுத்துட்டு கம்முன்னு உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதான். எல்லா வருஷமும் ஐபிஎல் ஆப்ஷனில் எதுக்கு வராங்க எதுக்கு போகிறாங்கன்னே தெரியாத மாதிரி இருக்காங்க. இந்த வருஷமும் வந்தாங்க, எதுக்கு அல்ஜார் ஜோசப் எடுத்தாங்களே அது மாதிரி தான் இருக்குது. ஸோ எடுத்த லாக்கி ஃபெர்குசன் நல்லா தான் இருக்கார். வில் ஜாக்ஸும் செம்ம பிளேயர் தான். அவங்கள இறக்காமல் கிரன் மேக்ஸ் 3-4 மேட்ச்சும் ஃபார்ம் அவுட்டு தான். எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு எல்லா மேட்சும். அவரும் சரி, க்ரீனும் செம்ம ட்ராப் தான். அது இல்லாமல் இந்தியன் பிளேயர்ஸ் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு மணிபால் வர்மலோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதோ இம்பார்ட் பிளேயராக சில மேட்ச் கொண்டு வராங்க, அவரும் அடித்து கொடுக்குறாரு. அடுத்த மேட்ச்சை ட்ராப் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து விக்கெட்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு வந்து ப்ரெஷரான தருணத்தில் வந்து விக்கெட் எடுக்கணும்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாதப்போ தான் விக்கெட் எடுப்பாங்க. அதுவும் இப்போ வந்து கரெக்டான ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சில் விக்கெட் எடுக்கிற மாதிரி பவுலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வைசாக் விஜயகுமார் மட்டும் தான் விக்கெட் டேக்கிங் பவுலர். மற்ற எந்த பவுலரும் விக்கெட் டேக்கிங் பவுலர் இல்லை. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். எதாவது சேஞ்சஸ் பண்ணால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மும்பை அடித்து துவம்சம் பண்ணிடுவாங்க. மும்பை பொறுத்த வரைக்கும் செம்ம கம்ப்ளீட் ஸ்குவாடு. ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் இல்லை, ஆனால் ஃபுல்லாக பேசர்ஸு பேட்டர்ஸ் பயங்கரமாக இருக்காங்க. ஸோ ஆர்சிபியோட பயங்கர டேஞ்சரஸான லைனப் தான் இது, மும்பை லைனப்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.